அனைவருக்கும் காலை வணக்கம். தேசபக்தர், பத்திரிகையாளர் டிவி ராமசுப்பையர் அக்டோபர் 2 பிறந்த தினம். தேசபக்தரும் சீர்திருத்தவாதியுமான மற்றும் சிறந்த பத்திரிகையாளருமான டிவி ராமசுப்பையர் பிறந்த தினம் என்று நாகர்கோவில் அடுத்த தழுவிய மகாதேவர் கோவில் கிராமத்தில் 1908ஆம் ஆண்டு பிறக்கிறார். வடசேரியில் ஆரம்ப கல்வி பயின்றார். கல்லூரி படிப்பு முடிந்ததும் அரசு வேலைக்கு செல்வதில் இவருக்கு ஆர்வமில்லை. மக்கள் சேவையில் ஈடுபட விரும்பினார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பட்டியல் பிரிவு மக்களின் முன்னேற்றத்துக்காக அவர்களது இடத்துக்கே போய் தொண்டாற்றினார். கல்வி பெற்றால் மட்டுமே மக்களை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும், கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்தவர் அதற்கான பல போராட்டங்களை நடத்தினார். திருவிதாங்கூரின் ஒரு பகுதியாக இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டாய கல்வி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரச் செய்தார். இவரது முயற்சியால் 3 மாதங்களில் 50 பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. தமிழர்களுக்காக ஒரு பத்திரிகை வேண்டும் என்ற உந்துதலுடன் களமிறங்கினார். தினமலர் பத்திரிகையை 1951 தொடங்கினார். திருவனந்தபுரம், குமரி மற்றும் திருநெல்வேலி இடையே ரயில் சேவை வழங்க வலியுறுத்தி தனது நாளிதழில் ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார். ரயில் பாதை அமைப்புக்குழு தலைவராகவும் செயல்பட்டார். இடையறாத முனைப்புகளால் வெற்றியும் ஈட்டினார். ரயில் பாதை அமைப்புக்குழு தலைவராக முக்கியமாக இருந்திருக்கிறார். சென்னை மாகாணத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்ற வலியுறுத்தி தலையங்கம் எழுதினார். ஆடம்பரமோ விளம்பரமோ இல்லாமல் மௌனமாக பல சாதனைகளை நிகழ்த்தியவர். அரசியல், நிர்வாகம் எதுவானாலும் துணிந்து முடிவெடுப்பார். அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். தமிழ் பற்று கொண்டவர். கவிமணியிடம் பக்தி கொண்டவர். ஆனால் கவிமணியும் அந்த ஊருக்கார் தான், கன்னியாகுமரி மாவட்டத்தில். பல இலக்கிய விழாக்களை முன்னின்று நடத்தி தமிழை வளர்த்தவர். குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதற்கான போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர். அதற்கான போராட்டத்தில் தமிழர்களின் குரலாக தனது நாளிதழை ஒலிக்கச் செய்தார். தொடர் போராட்டத்தின் விளைவாக 1956 குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் இருந்த நாளிதழ் அலுவலகம் 1957 நெல்லைக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். காசி சர்வகலாசாலை அப்படின்னா பல்கலைக்கழகம்னு அர்த்தம். காசி சர்வகலாசாலை போல குமரியில் ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கும் முனைப்புக்கு உறுதுணையாக இருந்தார். அதற்கான ஆலோசனை குழு தலைவராகவும் இருந்தார். திருநெல்வேலியில் சித்த மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதிலும் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. நாகர்கோவில், கோயில்பட்டி, திண்டுக்கல் பகுதிகளின் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கச் செய்தார். இவரது தொடர் வலியுறுத்தல்களால் திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் உருவாகின. இன்றைய நிலவரத்தை மட்டுமே பார்க்காமல் எதிர்கால நிலவரம் குறித்து ஆராய்ந்து செயல்பட்ட தொலைநோக்கு சிந்தனையாளர். SSLC மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மாதிரி வினாவிடை பகுதியை தொடங்கினார். தேசிய மாமணி பட்டம் உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்றவர். எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். தமிழரின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். TVR என அன்போடு அழைக்கப்பட்ட டிவி ராமசுப்பையர் 76 வயது 1984 மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. தேசபக்தர், பத்திரிகையாளர் டிவி ராமசுப்பையர் நாகர்கோவில் அடுத்த தழுவிய மகாதேவர் கோவில் கிராமத்தில் 1908ஆம் ஆண்டு பிறந்தவர். வடசேரியில் ஆரம்ப கல்வி பயின்றார். கல்லூரி படிப்பு முடிந்ததும் அரசு வேலைக்கு செல்வதில் இவருக்கு ஆர்வம் இல்லை. மக்கள் சேவையில் ஈடுபட விரும்பினார்.
நன்றி, வணக்கம்.